ஹலோ பிகினர்ஸ், இந்த நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கம்மிங் சண்டே இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சண்டே காலையிலே ஃப்ரிட்ஜில் இருக்கிற இட்லி மாவை வெளியே எடுத்து வச்சுட்டு கறிக்கடைக்கு போய் நல்ல ஒரு வெடக்கோழியாக பார்த்துட்டு ஒரு நாட்டுக்கோழி வாங்கிக்கோங்க. வீட்டில் மாவு இல்லைனா வரும்போதே முடிஞ்சால் கடையிலையும் ஒரு மாவு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இந்த ஒரு குழம்பு போதும். காலையில் இட்லிக்கும் வச்சுக்கலாம், மதியானம் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம், நைட்டு தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் உரிக்க கஷ்டமாக இருந்தால் விடிஞ்சது கூட தெரியாமல் நல்லா குப்புறப்படுத்திட்டு இருக்க ஒரு கேரக்டர் எல்லார் வீட்லையும் இருக்கும். அவன் தலையில் இந்த வெங்காயம் உரிக்கிற வேலையை கட்டிடுங்க. 1/4 கப்பு நல்லெண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூனு சோம்பு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி, 3/4 கிலோ சிக்கன், தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து மஞ்சள் பொடி தண்ணி விட்டு மூடி போட்டு சிக்கன் வெந்து வந்ததும் கைப்பிடி நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்ததும் கடைசியாக மிளகு பொடி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட இட்லி வச்சு முடிஞ்சால் வாழை இலையில் குழம்பை நல்லா ஊற்றி வலிச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் ஆஃப் மெல்ட்டிங்கையே மறக்க மாட்டீங்க.